வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான, ஈஸியான, டேஸ்டான சிக்கன் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 வரமிளகா விதை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் 4 பொடுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, மசாலா பொடி மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலெண்ணெய், சுத்தமான செக்கில் கடலெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூனு. தேவையான அளவு இந்து உப்பு. அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது 100 ml கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியை இதில் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் நான் லெக் பீஸ் எடுத்துருக்கிறேன். லெக் பீஸு. அதனால் இந்த டிஷ்ஷுக்கு லெக் பீஸில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கட்டும். வெயிட் பண்ணலாம். தண்ணியே சேர்த்தாமல் நல்லா சிக்கன்லேருந்து வர தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ தேவையான அளவு இந்து உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு 10 வரமிளகா